ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கேம் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இது. இதுல என்ன பார்க்க போறோம்னா கேமிங்ல வந்துட்டு கேமரா ஆங்கிள்ஸ்ன்னு நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எந்தெந்த கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்டா எந்த கேமரா ஆங்கிளை பத்தி பார்க்க போறோம்னா தேர்ட் பர்சன் வியூவை பத்தி பார்க்க போறோம். இது எல்லா AAA கேம்ஸ்லயும் வழக்கமா யூஸ் பண்ணிட்டு வர ஒரு கேமரா ஆங்கிள் தான். இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஷோல்டர்ல பிளேஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா முதுகு காமிக்கிற மாதிரி, அதாவது கேரக்டர் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்த மாதிரி இருக்கும் கேமரா. அதுதான் அந்த தேர்ட் பர்சன் கேமரா. இது வந்துட்டு GTA, God of War 2018 அந்த மாதிரி நிறைய கேம், அதாவது முக்காவாசி வேர்ல்டு கேம் லைக் GTA அந்த மாதிரி எல்லா கேம்ஸ்லயுமே வந்துட்டு இந்த கேமரா ஆங்கிள் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம செகண்டா பார்க்க போற கேமரா ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா ஆங்கிள். இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு முக்கியமா நிறைய ஹாரர் கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். நான் ஏன் ஹாரர் கேம்னு சொல்றேன்னா, இப்ப வர முக்காவாசி ஹாரர் கேம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல தான் இருக்கு. அதாவது இப்ப நம்ம பாப்போம்ல, நம்ம கண்ணு வழியா பாக்குறது எப்படியோ அதே மாதிரிதான் அந்த கேமரா ஆங்கிளும் இருக்கும். முக்காவாசி ஹாரர் கேம்ல இருக்கும். சிலது வந்துட்டு இந்த டெட் ஐலாண்டு, ஃபேர் கிரை சீரீஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லயும் இந்த மாதிரி இதெல்லாம். நம்ம தேர்டா பார்க்க போற கேமரா ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா சைடு ஸ்க்ரால் பிளாட்ஃபார்மர் அப்படின்னு. சைடு ஸ்க்ராலிங் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இப்ப இல்லாத முன்னாடில இருந்தே இருக்கக்கூடிய ஒரு கேமரா ஆங்கிள். முக்கியமா பாத்தீங்கன்னா மாரியோ கேம்ஸ், லிட்டில் நைட்மேர்ஸ் 2, இன்சைடு அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ்ல வந்து இந்த கேமரா ஆங்கிளை நீங்க பார்க்கலாம். அதாவது கேமரா வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மை நோக்கி இருக்கும், கேமரா வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கும். அதாவது நம்ம சைட்ல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு கேமரா ஆங்கிள் தான் இது. இது நிறைய ஹிந்தி கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஃபோர்த்தா பார்க்க போற கேமரா ஆங்கிள் வந்துட்டு டாப் வியூ இல்லைன்னா ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா ஒரு ஹைட்டான பொசிஷன்ல வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதுல இருந்து நம்ம கீழே இருக்கிற பிளேயரை நகர்த்தி கேம் பிளே பண்ணுவோம். இது மாதிரி நிறைய கேம் இருக்கு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கேம்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்ஸ் அந்த மாதிரி இதுல தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ்ல எல்லாம் இதை பார்க்கலாம். இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்ஸை நிறைய இண்டி கேம்ஸும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு ஓல்டன் டெக்னிக் தான். பட் இப்போ வந்துட்டு அஞ்சாவதா பார்க்க போற கேமரா ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு பிக்சட் கேமரா. இது வந்துட்டு ரொம்ப பழைய காலத்து கேமரா டெக்னிக். என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் கேம் எல்லாம் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிளே ஸ்டேஷன் 1ல வந்தது. அந்த கேம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேமரா வந்துட்டு ஒரு இடத்துல பிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்துட்டு பிளேயரை மட்டும்தான் நகர்த்துவோம், அதுக்கப்புறம் கேமரா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இப்போ வரது கிடையாது, ஏன்னா முன்னாடி வந்து. ஸோ அதுதான் பிக்சட் கேமரா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கேம் டெவலப்மெண்ட் கண்டென்ட்லாம் உங்களை சேர்ந்து